ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமையல்? முருங்கைக்காய் பொரியல். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சு தாளித்து பண்ணுற முருங்கைக்காய். இது செமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முருங்கைக்காய் நம்ம வேக வைக்கணும். கிண்ணத்தில் தண்ணி தேவையான அளவு வச்சு அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே முருங்கைக்காய் கட் பண்ணி அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு அப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகமும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க தனியாக. இல்லை நீங்கள் சாம்பார் எதாவது செய்யும் போது கூட இந்த கூட்டு செய்யலாம். அப்போ அந்த பருப்பை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாதி வெந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அது எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். நல்லா வெந்த உடனே ஒரு தட்டு வச்சு அதை வடிகட்டிடுங்க. தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. குத்தி பாருங்கள், கத்தி வச்சு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு தட்டு வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இந்த வேக வச்ச முருங்கைக்காவை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் சீரகம் அரைச்சது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, வேக வச்ச பருப்பு, அதையும் சேர்த்துருங்க. அந்த வேக வச்ச பருப்பை கொஞ்சம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மூணையுமே சேர்த்து அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறினீங்கன்னா பார்க்குறங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. அப்படியே அந்த பருப்போடு அந்த முருங்கைக்காய் பார்க்கறதுக்கு தேங்காய்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு குழம்பு, சாம்பார், ரசத்துக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் அதை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த பருப்பெல்லாம் அப்படியே சேர்ந்தாக்கில் இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ கிரேட் டே.